வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபாலஜியில் ரிமைனிங் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் மேட்ச் இட் கேட்டிருக்காங்க. எனி க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எ காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் எ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட் இஃப் இட் இஸ் எவ்ரி காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஹவுஸ்டார் ஸ்பேஸ் இஸ் every closed subspace of a normal space is. So first one பாருங்கள், a closed subspace of a compact space is compact. சரிங்களா? ஸோ க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் வந்து காம்பேக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் 2. ஸோ ஏ ஆர் பி தான் ஆன்சர் வரும். அடுத்து செகண்ட் ஒன், காம்பேக்ட்டுக்கு ரெண்டு விதமாக டெஃபனிஷன் படிப்போம். ஃபஸ்ட் ஒன், every open cover has a finite subcover. Second one, complete plus totally bounded. ஸோ நம்ம ரியல்லே படிச்சிருப்போம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. காம்பேக்ட்னா கம்ப்ளீட் ப்ளஸ் டோட்டலி பவுண்டட். ஸோ இங்கே கம்ப்ளீட் கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஒன் டோட்டலி பவுண்டட். ஸோ அதுவுமே இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், எவ்ரி காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஹவுஸ்டார் ஸ்பேசிஸ். எவ்ரி காம்பேக்ட் subspace of a Hausdorff space is so closed. சரிங்களா? காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஹவுஸ்டார் ஸ்பேஸ் வந்து closed. அண்ட் எவ்ரி க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எ நார்மல் ஸ்பேஸ் வந்து என்னவாக இருக்கும்? நார்மலாக இருக்கும். ஸோ சப்ஸ்பேஸ் க்ளோஸ்டாக இருந்தால் தான் நார்மலாக வரும். சரிங்களா? ஸோ இதில் இருந்து ஆப்ஷன் பி. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. எவ்ரி க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எ காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட் அண்ட் எவ்ரி காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஹவுஸ்டார் ஸ்பேஸ் இஸ் closed. அடுத்து பாருங்கள், a closed subspace of a normal space is normal. ஓகே, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின், a 1-to-1 continuous mapping of a compact space onto a Hausdorff space is. சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் பைஜெக்ஷன் 1-1 அண்டு onto கொடுத்துருக்குறாங்க. டொமைன் வந்து காம்பேக்ட் ஸ்பேஸ், கோடமைன் வந்து ஹவுஸ்டார் ஸ்பேஸ். ஸோ என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஹோமியோமார்ஃபிசம். ஸோ அது அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ பைஜெக்டிவ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எக்ஸ் இஸ் காம்பேக்ட் அண்ட் ஒய் இஸ் ஹவுஸ்டார், தென் எஃப் இஸ் ஹோமியோமார்ஃபிசம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ். ஸோ இந்த எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் வந்து மெட்ரிசபிளை பற்றியும் நம்ம படிப்போம், இங்கே நார்மல் பற்றியும் படிப்போம். ஸோ இங்கே நார்மல். ஓகே, ரெண்டு ஆப்ஷன். சப்போஸ் இங்கே மெட்ரிசபிள் பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து, a compact space is topological space in which every open cover has a finite subcover. ஸோ டெஃபனிஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் a countable basis is normal. ஸோ மேலே உள்ள கொஷினுக்கு புக் ப்ரூஃப். அடுத்து காம்பேக்ட் டெஃபனிஷன். A space X is said to be compact if every open covering of X contains a finite subcollection of that also covers X. ஓகே, அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் டைரக்ட் கொஷின் இல்லாமல் அப்ளை பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிறது 3 பாயிண்ட் செட், டவ்வுங்கிறது எம்டி செட் அண்ட் எக்ஸ் ஹோல் எக்ஸ் அண்ட் ஏ கமா பி கமா பி கமா சி. சரிங்களா? ஸோ நாட் அ டோபாலஜி என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டோபாலஜி டெஃபனிஷன் தெரியணும். ஸோ டோபாலஜியாக இருக்குன்னா 3 கண்டிஷன், எம்டி செட்டும் ஹோல் செட்டும் இருக்கணும், அப்புறம் ஆர்பிட்ரி யூனியன், ஃபைனைட் இன்டர்செக்ஷன். இந்த 3மே இருந்துச்சுன்னா மட்டும்தான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஒரு கலெக்ஷனை இப்போ டோபாலஜின்னு சொல்கிறதுக்கு அதான் டெஃபனிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கேபிட்டல் எக்ஸு இருக்குது, டி வந்து பையும் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ யூனியன் பண்ணிங்கன்னா யூனியன் வந்துடும். சரிங்களா? ஆனால் இன்டர்செக்ஷன் பாருங்கள், ஏ கமா பி இன்டர்செக்ஷன் பி கமா சி. இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது சிங்கிள்டன் பி வரும். அந்த செட்டு வந்து அதுக்குள்ளே அந்த டவ்வுக்குள்ளே இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அது வந்து டோபாலஜியாக வராதுன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி டோபாலஜிஸ் கேன் பி மேட் ஆன் எ 1 பாயிண்ட் செட். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது, நம்ம எத்தனை டோபாலஜி வந்து ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பவர் செட் ஆஃப் எக்ஸ்
அந்த கலெக்ஷன் சப்செட் கலெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பவர் செட் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் எவ்வளோ பவர் செட்ஸ் இருக்குதோ அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து 3 எலமெண்ட்டில் உள்ளது. ஸோ பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 3. சரிங்களா, எத்தனை எலமெண்ட்ஸோ அதே மாதிரி. சரிங்களா, இப்போ வந்து ஒரே ஒரு பாயிண்ட் செட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், 2 பவர் 1. ஸோ அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், எம்டி செட்டும் ஹோல் செட்டு எக்ஸும் தான். சரிங்களா, ஸோ அப்போ எத்தனை டோபாலஜி உருவாக்க முடியும், ஒரே ஒரு டோபாலஜி தான். சரிங்களா, ஏன்னா அது வந்து ட்ரிவியல் டோபாலஜி, உங்களுக்கே தெரியும், எம்டி செட் அண்டு ஹோல் செட் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இதை தான் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.